ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தக்ஷா கிச்சன். வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் அதுக்கு இன்றைக்கி சங்கரா மீன் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போது ஒரு 3 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். எப்போவுமே ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற விட்ட அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக இடித்த பூண்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இப்போ ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சுக்கலாம். இப்போ ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபிஷ்ஷை 2 பக்கமும் திருப்பி விட்டு பொறுமையாகவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபிஷ் திருப்பி விடும்போது உடையாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கனால ஃபிஷ் உடையாது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். இப்போ நம்ம இதை இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷையும் அதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.